ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான சூப்பரான ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரசம் எல்லாருமே வைப்பாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு எப்படி வச்சாலுமே ரசம் நல்லாவே வராது. அப்படிங்கிறவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். இதை மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக ரசம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டுக்கோங்க. பாருங்க, தண்ணி ஊற்றிட்டேன். இது கூடயே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் இந்த புளியை நம்ம கரைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சி வரும், அதனால் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கணும். ஒரு சில பேருக்கு ரசம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி உள்ளவங்க கொஞ்சம் புளி அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சொன்னது மீடியமாக இருக்கும். இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஆனால் இதில் பாதி அளவுக்கு நான் இப்போ போட்ட புளியில் ஒரு பாதி அளவுக்கு நான் அதிலே அந்த சக்கையை போட்டுடுறேன். அது அந்த ரசத்தில் அந்த புளி ஊற ஊற இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால தான் நான் அதை மாதிரி சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா இது வடிகட்டியாச்சு. நான் எடுத்திருந்தேன் அந்த சக்கை, அது உள்ளார போட்டுட்டேன். இப்போ ஒரு தக்காளி நான் சேர்க்குறேன். அது கூடயே கொத்தமல்லி. இந்த தக்காளி கூட இந்த கொத்தமல்லியை நம்ம சேர்த்து கையாலேயே நம்ம மசிச்சு கொடுக்குறப்ப இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி வச்சு பாருங்கள். இந்த கொத்தமல்லியோட சாறு எல்லாம் அந்த ரசத்தில் இறங்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விடணும். இது கூடயே நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் அதே அளவுக்கு ஜீரகத்தூள். மஞ்சத்தூள் சேர்க்குறேன். பூண்டை இடிச்சிட்டு சேர்க்குறேன். நம்ம இந்த ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதை பொடியாகவே இன்றைக்கி சேர்க்குறேன். இது மாதிரி பசங்களுக்கு காலைல நேரத்தில் நம்ம டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானும் என் பையனுக்கு காலைல நேரத்தில் இந்த மாதிரி தான் ரசம் ரெடி பண்ணுவேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். ரசத்துக்கு நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூடயே கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்க்கணும். ஜீரகம் அதிகமாக நம்ம சேர்த்தாலும் கசக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் அது கூட நான் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள், வெங்காயம், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயங்க, அதை நம்ம தட்டிட்டு சேர்க்கணும். அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ரசத்தை அது கூட சேர்த்துடலாம். இந்த ரசம் நல்லா கொதிச்சு வந்துடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த நுரைச்சிக்கிட்டு வரும் இல்லையா, அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி நான் மேலால் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். ஆனால் அதை கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும். நல்லா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்.
பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி இருக்கு இல்லையா, அதால் ஒரு வாட்டி நல்லா கிளறிடணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரசம் நல்லா வச்சிட்டோனாலே மற்ற குழம்புலாம் நல்லா வைப்போம் அப்படிங்கிறது ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்க. யார் ஒருத்தவங்க நல்லா ரசம் வைக்கிறாங்களோ அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரசம் வந்து ஒரு சின்ன விஷயந்தான், இருந்தாலும் நிறைய பேருக்கு அது நல்லா வராது. இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல நேரத்தில் நம்ம பசங்களை ஸ்கூல் அனுப்புகிறப்ப கூட இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அவ்வளோதான். தேங்க்யூ.